கிரிக்கி 1 2 அப்படி நீங்கள் இப்படி போனீங்கன்னா தடுமாற்றம் வரும், உங்களுக்கு சுத்த முடியாது. முதல்ல உடம்பு திரும்புறது ஒரு மூமெண்ட்டு, கால் எடுத்து வைக்கிறது ரெண்டாவது மூமெண்ட்டு. ஸோ நம்ம போன முறை என்ன பார்த்தோம், முக்கால் கிரிக்கி பார்த்தோம். இந்த தடவை வந்து முழு கிரிக்கி பார்க்க போகிறோம். முழு கிரிக்கின்றது வந்து என்னென்னா முழுசாக ஒரு ரவுண்டு சுற்றுறது. கிரிக்கி பாடம்னா ஏன் சொன்னோம், தலை எப்படியே சுற்றுனா தலைக்கிரு இருக்கும், அதனால தான் இந்த பாடத்துக்கு பேர் வந்து கிரிக்கின்னு பேர். ஸோ முதல்ல வந்து நம்ம இடது கால், நமக்கு இடது கால் இருக்குது, திரும்புகிறோம் முழுசாக, அப்புறமா கால் எடுத்து வைக்கணும். நீங்கள் இப்படி போனீங்கன்னா தடுமாற்றம் வரும், உங்களுக்கு சுத்த முடியாது. அப்படி செய்யக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், 2 மூமெண்ட்டு. முதல்ல உடம்பு திரும்புறது ஒரு மூமெண்ட்டு, கால் எடுத்து வைக்கிறது ரெண்டாவது மூமெண்ட்டு. உடம்பு திருப்புறது ஒரு மூமெண்ட்டு, இது ரெண்டாவது மூமெண்ட்டு. இது வந்து இடது காலில் கிரிக்கி. ஏன்னா இடது கால் இருக்குது, ஆனால் இடது காலில் வந்து இது பேர் வந்து முழு கிரிக்கி, புரியுதா? ஸோ அதே போல் வந்து வலது கால்லையும் பண்ணணும். காலை திருப்பி வைக்கிறோம், இப்போ இந்த பக்கம் திரும்பும், நல்லா திரும்பி பார்க்குறோம், சுற்றுறோம், திருப்பி பார்க்குறோம், சுற்றுறோம், புரியுதுங்களா? ஸோ இது வந்து நிலைப்பாடம். நிலைப்பாடம் என்னன்னா நின்ன இடத்துல சுற்றுறது. நிற்கிறோம், நிலைப்பாடம், நிற்கிறோம், இது நிலைப்பாடம். ஓகே, நின்ன இடத்துல பண்ணால் அந்த பாடத்து பேர் வந்து நிலைப்பாடம். ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னா வந்து நம்ம இப்படி முன்னாடி போனோம்னா அது பேர் ஏறு வரிசை, பின்னாடி வந்தால் அதுக்கு பேர் வந்து இறங்கு வரிசை. ஓகேயா? ஸோ இப்போ இந்த பாடத்தை வந்து நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசையில் பண்ண போகிறோம். இடது கால் இருக்குது, திரும்புகிறோம், கிரிக்கி. வலது கால் மாத்திரம் ஏறிட்டோம், அப்போ திரும்புகிறோம், கிரிக்கி. மறுபடியும் இடது கால் ஏறிட்டோம், திரும்புகிறோம், கிரிக்கி. மறுபடியும் வலது கால் திரும்புகிறோம், கிரிக்கி. ஸோ இப்போ ஏறி வந்தாச்சு, இப்போ இறங்கி வர போகிறோம். ஸோ காலை மாற்றிக்கிறோம், திரும்புகிறோம், கிரிக்கி. ஸோ அடுத்தது வந்து இந்த பக்கம் திரும்புகிறோம், கிரிக்கி. கிரிக்கிக்கு எப்போவுமே முன்னாடி இருக்க காலை தான் எடுக்கணும், இறங்கிறதுக்கு தான் காலை மாற்றுறோம், கிரிக்கி. புரிஞ்சிச்சா? இப்படி தான் ஏறு வரிசை இறங்கு வரிசை. இப்போ மாணவர்கள் பண்ணட்டும், பண்ணுங்க போய். ஓகே, ரெடி? திரும்புங்க. குட். நிலைப்படமாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், ஒரு 5 டைம்ஸ் இடது காலில் மட்டும் நிலைப்படம் பண்ணுங்கள். திரும்புங்க, 1, திரும்புங்க, 2, திரும்புங்க, 3. ஓகே, அடுத்து வலது கால் மாற்றிக்கிங்க. இப்போ நிலைப்படமாக பண்ணுங்க. 1, திரும்புங்க, 2, திரும்புங்க, 3. ஓகேயா? அப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் போங்க. இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசை. திரும்புங்க, கிரிக்கி. கால் மாற்றுங்க, திரும்புங்க. எந்த காலை எடுக்கணும், முன்னாடி இருக்க காலை எடுக்கணும். அது அப்படி சுற்றக்கூடாது, திரும்பி பார்த்துட்டு அப்புறமா கால் எடுத்து வைங்க. முதல்ல திரும்பி பாருங்க. குட். கால் எடுத்து வைங்க, திரும்பி பாருங்க. வெரி குட். இறங்குங்க. குட். இறங்க, திரும்புங்க. கால் மாற்றி திரும்புங்க. சரி, ஓகே. நம்ம கம்பில் இந்த பாடத்தை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 3ஆம் பாடம்ன்றது பின்னாடி மேல் சுற்று, முன்னாடி கீழ் சுற்று. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முக்கால் கிரிக்கிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், காலையும் கம்பி இப்படி மேலே தூக்கணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், காலையும் கம்பி மேலே தூக்கணும் முக்கால் கிரிக்கி. பட் வந்து முழு கிரிக்கிக்கு நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. கம்பை கீழ் நோக்கி இழுக்கிறோம். இங்கே பாருங்க, கம்பு இங்கே இருக்குது, பின்னாடி திரும்ப கம்பை கீழ் நோக்கி மேலே இழுக்கிறோம். 1, புரியுதுங்களா? ஸோ கம்பு உங்களோட வலது சைடில் வருது, வலது சைடில் வந்து இங்கே 2 இல்லையா? இப்போ அப்படியே மறுபடியும் திரும்பும்போது காலை தூக்குறோம். ஸோ கம்பை இழுக்கிறோம், காலை தூக்குறோம். ஓகேயா? ஸோ முக்கால் கிரிக்கிக்கு கம்பை மேலே தூக்கணும், இதுக்கு வந்து கம்பை கீழே இழுக்கணும். முழு கிரிக்கிக்கு வந்து கம்பை கீழே இழுக்கணும். கம்பை கீழே இழுக்கிறோம், கால் மேலே போகுது, இதுதான் கிரிக்கி. ஸோ கம்பு இழுக்கிறோம், காலை தூக்குறோம். ஓகேயா? ஸோ திரும்புகிறோம், ஸோ கிரிக்கி. மறுபடியும் 3ஆம் பாடம் செய்கிறோம், திரும்புகிறோம், கால் தூக்குறோம். எப்படி நிலைப்பாடமாக நீங்கள் வந்து பழகிக்கிங்க, புரியுதுங்களா? 3ஆம் பாடம் செய்கிறோம், அடுத்த முறை திரும்பும் பொழுது காமத்துக்கும். இது நிலைப்பாடமாக இடது காலில் பண்ணியாச்சு. அதே மாதிரி வலது காலில் நிலைப்பாடமாக இந்த பக்கம் 3ஆம் பாடம் செய்கிறோம், மறுபடியும் பின்னாடி திரும்புகிறோம், காலத்துக்கும். ஸோ அதே தான் கம்பை அப்படியே கீழ் கூடி வரணும், இது கிரிக்கி. இது வந்து வலது காலில் நிலைப்பாடமாக ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சுக்கிங்க. அப்புறமா நம்ம ஏறு வரிசை. இப்போ 3ஆம் பாடம் பின்னாடி திரும்புகிறோம், கிரிக்கி. 3ஆம் பாடம் அடுத்து பின்னாடி திரும்புகிறோம், கிறுக்கி. கால் மாற்றம்
மூணாம் படம் பின்னாடி திரும்புகிறோம் கிறுக்கி கிறுக்கி. ஸோ ஏறு வரிசை முடி வச்சு இறங்கு வரிசை. ஓகேங்களா? பண்ணுங்க. மூணாம் படம் செஞ்சு பண்ணுங்க. இப்போ கிறுக்கி போடுங்க. ஆது மறுபடியும் மூணாம் படம் செய்யுங்க. கிறுக்கி போடுங்க. மறுபடியும் மூணாம் படம். வெரி குட். வலது கால் மாற்றுங்க. சுற்றுங்க. நிலை படமாக பண்ணுங்க. குட். கிறுக்கி. குட். வெரி குட். ஓகே, பின்னாடி வாங்க. ஏறு வரிசை இறங்கு வரிசை. முன்னாடி நீங்கள் நிறைய சுற்று சுற்றுறீங்க. சுற்ற வேண்டிய அவசியம். தெரியுதா? எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ரெண்டாவது படம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அது டக்குன்னு திரும்பணும். ஸோ அப்படியே இருங்க பிரவீன். கவனிக்க, இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே மூணாம் படம் செய்கிறாரு. இங்கே வந்து கிறுக்கி போட்டதுக்கப்புறம் இங்கே ரெண்டாம் படம் மறுபடியும் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பின்னாடி திரும்புகிறோம், முன்னாடி திரும்புகிறோம். கிறுக்கி போட்ட உடனே காலை எடுத்து வச்சு இங்கே போனால் போதும். ஓகேங்களா? பண்ணுங்க. கால் குட். குட். கால் மாற்றி. பெஸ்ட்டாக வருது. அப்படி வரக்கூடாது. நெல்லுங்க வணக்கிறீங்க. நீ போ. கால் இறங்கு.